இசைப்பவரே ஏழு ஸ்வரங்களே இசைப்பவரே இசைப்பவரே சுவாமி பணிவான வணக்கங்கள். குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இனி, விளரி, தாரம் என்று சொல்லக்கூடிய 7 ஸ்வரங்களில் இசைப்பவரே. சட்சமம், ரிஷபம், காந்தாரம், மத்திபம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் 7 ஸ்வரங்களில் இசைப்பவரே. ச, ரி, க, ம, ப, த, நீ 7 ஸ்வரங்களில் இசைப்பவரே. சொல்லுக்கு அகசியன், வில்லுக்கு விஜயன், பாட்டுக்கு நாரதர் என்ற அடிப்படையிலே பாட்டுக்கு நீங்க தான், இருந்தாலும் எனக்கு தெரிந்த இசையிலே வரவேற்றிருக்கிறேன். வாருங்கள், நல்லாசி தாருங்கள், வணக்கங்கள். வாழ்வலாண்டு பல்லாயிரத்து நூறாண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாழ்த்துறை எத்தனை விதமான வார்த்தைகள் இருந்தாலும் இடத்தாக்கு ஏற்றபடி வாழ்த்த வேண்டும். அப்பதான் வாழ்த்தக்கூடியவர்களுக்கு பெருமை, அந்த வாழ்த்துக்கும் பெருமை. ஒரு கூட்டு கிளிகளாக, ஒரு தோப்பு குயிலாக இந்த இடத்தில் இருந்தால் தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இதே இடத்தில் இருந்தாலும் திசை மாறி திரிந்தால் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்க
ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில் அப்புளிட்டார் உண்மை எவ்வளவாகும் முப்பணம் ஒடுவார் அந்த முகங்கள் துடிவதாயினும் கப்பி பசியை ஒரு கடும் பசியாகும் தானே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீரும் அப்பொருள் வைப்பொருள் காண்பதறிவு கண்ணால் பார்ப்பதுமை காதால் கேட்டதுமை தீர விசாரிப்பதுமை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதை புரிந்து தங்கள் இடத்தில் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சாட விரும்புகின்றேன். தண்டாமரையுடன் பிறந்த தண்டை நுகரா மாண்டுகம் வண்டோ காணத்திடையிருந்து மந்தி கமல மது ஒண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புள்ளோர் நல்லோரை கண்டே கழித்தங்கு உறவாடி தம்மில் கிடப்பார் கற்றோரை ஜலதாரை வீழும் நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் குளமென்றே கொள்வதெல்லாம் குறைவிடல் வெறுப்பதுண்டோ புலவர்கள் சபையில் கூடி குண்டவியால சார்ந்தால் நலமின்றே கொள்வாராயில் நவிழ்வாரோ பெருகுற்றம் கற்றது கைமணளவு கல்லாதது உலகளவு உற்ற களமிடத்தை ஓதுகிறாள் மெத்த எருவும் தன் கையால் எட்டச்சான் வான்குருவின் தன்கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேர் சிலம்பி யாவருக்கும் செயலெழுதியாம் பெருது வல்லோமை என்று வலிமையை சொல்ல வேண்டாக்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அறிவினா அறியாவினா ஐயவினா கொடைவினா குழல்வினா ஏவல்வினா 6 வகையான வினாக்கள் உண்டு. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இது இலக்கணம். சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் விடை உற்ற துரத்த விடை உருவது கூறல் விடை இன மொழி விடை என்று 8 விதமான பதிலை சொல்லணும். கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்க வேண்டிய இடம் பார்த்து கேட்கணும் தட்ட வேண்டிய இடம் பார்த்து தட்டணும். நீதியோட ஒருத்தன் தட்டினான் நீதி தவறி ஒருத்தன் தட்டினான் ஆனாலும் கூட இருவர்களுக்குமே சிறப்பாக கிடைத்தது. ஆனால் என்னை பார்த்து பலவிதமான வாழ்த்துகளை வாழ்த்துவது உண்டு. சிலர் வாழ்த்துவாங்க கிழியாத ஆடை ஆறாத சோறு ஒழுகாத வீடு போல நிலை பெற்று வாழணும் அப்படின்னு சிலர் வாழ்த்துவது உண்டு. நோயற்றவர்கள் குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சிலர் வாழ்த்துவதும் உண்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீர்க்க ஆயுசு பவா அப்படின்னு ஆண்களை பார்த்து வாழ்த்துவதும் உண்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க திருமணமான பெண்ணை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு வாழ்த்துவதும் உண்டு. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட தாங்கள் என்னை பார்த்து ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழம் ஒடுவாளன்னு முகங்கெடுத்திடுவாராகின் கப்பிய பசினோடு கடுமசி ஆகும் தானே அப்படின்னு ஒரு அழகான கவியை சொல்லி என்னை வாழ்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம். ஆனாலும் கூட எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்னா உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உப்பில்லா பண்ண குப்பையிடு அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படின்னு சொல்லி இதை எதை நம்ம எடுத்துக்கிறது எதை நம்ம விட்டுறது? இப்போ உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படின்னு சொல்றீங்க அதை எடுத்துக்கிறதா? உப்பில்லா பண்ண குப்பையில அப்படின்னு சொல்றாங்களே அதை நம்ம எடுத்துக்கிறதா? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்றாங்களே அதை நம்ம எடுத்துக்கிறதா? உப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சாப்பாடு உப்பு அதிகமா இருந்தாலும் சாப்பிட முடியாது உப்பே இல்லைனாலும் சாப்பிட முடியாது. இந்த உப்பில்லா கூழு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நம்ம அந்த காலத்துலாம் பார்த்தோம்னா சோளக்கூழு கம்மக்கூழு கேப்பக்கூழு இதெல்லாம் சாப்பிட்டாங்க. 100 வயசு 150 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. இந்த கேப்பக்கூழு கம்மக்கூழு யார் சாப்பிடலாம் அப்படின்னா ஒண்ணு நீரிழிவு நோய் அப்படி இல்லைன்னா ரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் மட்டும்தான் இப்ப எல்லாம் சாப்பிட்றாங்க. அது எங்க வீட்டுல பக்குவமா அரைச்சுக்க இந்த குளிக்க வச்சு அப்படியெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு முச்சந்திக்கு முச்சந்தி அப்படி மண்பானையில வச்சிருக்க மாதிரி பாவனை பண்ணியிருப்பாங்க. நான் இப்படி திவ்யமா பட்டையெல்லாம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த பானைக்கு பட்டை போட்டு விட்டு அப்படியே திவ்யமா இருக்கும். நம்ம போய் ஒரு சொம்பு வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அதுக்கு பலவிதமான வெஞ்சனங்கள் இருக்கு. அதுல சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு தயிரை ஊத்தி நமக்கு அப்படியே கமகமான மணக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதை பாருங்க ஒரு 10 சொம்பு வாங்கி குடிக்கலாம் குடிக்க முடியுமா? முடியாது. ஒரு சொம்பு தான் வாங்கி குடிக்க முடியும். அதுக்கு மேல மிஞ்சி போனா ஒரு 1.5 சொம்பு இல்லை 2 சொம்பு அவ்வளவு. அதுக்கு மேல குடிக்கவே முடியாது. அப்படி பக்குவப்படுத்தி கொடுக்கிற கூழையே நம்மளால குடிக்க முடியலையே உப்பில்லா கூழ் இட்டா எப்படி அமிர்தமாகும்? அமிர்தம் சாப்பிடுறவன் நீங்க. நிறைய திரை மூப்பு பிணி சாக்காடு உங்களுக்கு கிடையாது ஆனா எங்களுக்கு உண்டு.
இனிப்பு புளிப்பு கசப்பு உறுப்பு துவர்ப்பு கார்ப்பு இந்த அறுசுவை நாங்க சாப்பிடுவோம். எங்களுக்கு நிறைய தெரியும் உப்பு பிணி சாக்காடு இதெல்லாம் எங்களுக்கு உண்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பிராணன் அபானன் உதாரணன் சயானன் வியானன் ஆகன் கூர்மன் கிருகன் தேவதத்தன் தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய 10 விதமான காற்றையை உட்கொண்டு நீங்க வாழ்ந்து முடிச்சிருவீங்க. முடிவே கிடையாது உங்களுக்கு. ஆனா எங்களுக்கு கிடையாது. பிராணம் ஓடுனால இது சிவம். சிவம் போச்சு சக்தி போச்சுன்னா சபமா மாறி போயிடும். அதனால எனக்கு இப்ப சந்தேகம் வந்திருக்கு. சந்தேகத்தை தீர்த்து வைங்க பாப்போம். அருமையான பேச்சு, பெருமையான பேச்சு, பணிவான பேச்சு. பசித்திரு, தனித்திரு, வெளித்திரு, இந்த 3 வாசகங்களுடைய முதல் எழுத்துக்களை சேர்த்தவன பதவி என்ற வாசகம் வரும். அப்படி பதவி வருகின்ற போது மனிதனுக்கு பணிவு இருக்க வேண்டும். பணிவு மட்டும் இருந்தால் போதுமா? கொஞ்சம் பலசாலியாக இருக்க வேண்டும். நீங்க சொன்னீங்க, ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வீசி உப்பில் அக்குளிட்டாக உண்பதை அமர்ந்தமாகும் முப்பழமோடு வாழ் அண்ணன் முகம் கெடுதிடுவராயினும் கப்பிய பசியோடு கட்டுமசியாதனே. சில பேர் பசிக்கு சாப்பிட்றவங்க இருக்காங்க, சில பேர் ருசிக்காகவே சாப்பிட்றவங்க இருக்காங்க. இப்ப இந்த ஊருக்கு வந்த இரவு நேரம் வந்தா நம்மளை வந்ததும் ஒரு ஐயா கூட்டிட்டு போயிட்டு முதல்ல என்ன செஞ்சாங்க, இருக்கையை நம்ம அமர வைத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக வாழை இலை பரிமாறார்கள். எப்படின்னா ஒரு 5 பேர் இன்னும் பரிமாறினது எப்படின்னா அவ்வளோ இன்புகத்தோடு அவ்வளோ பக்குவமாக அழகாக அன்பாக பேசி பதமா எங்களுக்கு வரவு செஞ்சு எங்களுக்கு பணிவிடை செஞ்சார்கள். அவங்க அந்த அதில் வந்து நீங்கள் சொன்னது போல நம்ம ருசியை பார்க்கக்கூடாது. அவங்க கொடுத்த பணிவிடையில நம்ம ருசியை பார்க்கக்கூடாது. ருசியை பார்க்குற மனிதனே கிடையாது. உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிடாமல் கொடுத்தாலும் நமக்கு கொடுக்கும் போது அது உண்பதை அமிர்தம் நீ கேட்குறேங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, இப்பதான் வந்தீங்களா, அப்படி உட்காருங்க தம்பி, அந்த இந்த இலையை எடுத்து போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுருக்காங்க. ஒரு சில ஆளுக்கு போடவும் மாட்டாங்க. தம்பி போட்டுக்கங்க, சாப்பிட்டு வாங்க. அப்போனா இது எப்படி இருக்கும்? சாப்பிடதான் மனசு இருக்குமா? மனசு வரா, ஏன்டா வந்தவனு இருக்கும். அதுபோல நீங்க கேட்டது எப்படின்னா எதா இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய தருவாய்களை பொறுத்து அதனுடைய பெயர்களும் புகழும் உயர்கின்றது. அதுதான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சமைக்கின்றிருக்கேன். கண்ணதாசன் பாடலே பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கட்டது கருடா சவுக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சேர்க்கிறேன். இவனை விட்டு அவன் கொத்தி போடுவேன், அவன் சத்த கீழே வந்தா இவன் கொத்தி போடுவேன். 2 பேரும் வேறு யாரும் கிடையாது, அக்கா தங்கச்சி பிள்ளைங்க. ஏன்னா அவங்க பெற்ற வரமாகப்பட்டது அப்படி. அதற்கு அடுத்தபடியாக சோழ நாட்டிலே கவி சக்கரவர்த்தி கம்பனாகப்பட்டவன் தலை சிறந்தவன். அப்பேற்பட்ட கம்பனுடைய பாதங்களை கொண்ட உங்களை மாதிரி ஒரு அழகிய பெண்மகள் தாசியாகப்பட்டவன் தண்ணீரில் இருந்த பொன்னையும் பொருளையும் எடுத்து கம்பனுடைய பாதங்களை காணிக்க வைத்து என் பெயரையும் என் நாட்டுடைய பெயரும் வீட்டில் சுவைகளில் கவிகளாக பொருத்தப்பட வேண்டும் என்று கொண்டே வைக்கிறா. கம்பனாகப்பட்டவன் எடுத்து பார்க்கிறேன், உன்னிடம் இருப்பது 500 பொண்ணுகள் மட்டுமே என்று சொல்லி அரை பாடலை பாடுகிறான். தண்ணீரும் காதி அறியது ஆர்வை என்ற சோழனே மன்னரதும் சோழ மன்னரை கவியை நிறுத்தி விட்டான். பெண்மகள் அழுது கொண்டிருக்கின்றான். சோழ நாட்டை நடைபெறத்தை தொடர்ந்த அவை மூதாட்டி தாகம் ஏற்படுவதற்கு அந்த மனுக்கு அம்மா ரொம்ப பசியாக இருக்கு, ஏதாவது இருந்தா கொடுங்களேன், என்னுடைய பசியை போக்கிக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த அம்மா தன் வீட்டுக்கு சென்று நீங்க சொன்னதுடைய கேப்போக்குளை கரைத்து அவை மூதாட்டிக்கு அருந்துவதற்கு கொடுக்கிறாங்க. அவை மூதாட்டி வாங்கி அருந்துவதற்கு அண்ணாந்து பார்க்கின்ற போது வீட்டில் சுவற்றில் எழுதப்பட்ட கவிகளாகப்பட்டது பாதியுடன் இருக்கின்றதே, இதுக்கு என்ன காரணமே என்று யார் கேட்கிறது? அவை மூதாட்டி கேட்டால் பெண்மகள் அழுது கொண்டு சொன்னார். இதுதான் நடந்த போது அவை மூதாட்டி அந்த பெண்மகள் கொடுத்த கூளை அறிந்து விட்ட பிறகு கவியை பூர்த்தி செய்கிறார். 50 சிலம்பி அறிவின் தாளனையும் செம்பர் சிலம்பன் கமல் விட்ட கவிக்கு அவை மூதாட்டி பெரிய சேர்த்தது போல உங்களுக்கு இது எந்த வந்து பெரிய சேர்க்கணும். நான் எல்லாம் செய்யணும், நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். செய்யலாங்கிறதுலாம் சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, கம்பன் வந்து கவி பாடுகிறார். சரி, கவிக்கு சக்கரவர்த்தி கம்பனாகப்பட்டவன். ஆர்மணி சக்கரவர்த்தி யாரு அப்படின்னா விஸ்வநாதன். சரி, எம்சி விஸ்வநாதன். மதுரை சக்கரவர்த்தி யாரு அப்படின்னா சொல்லணும். சக்கரவர்த்தி அப்படின்னா எல்லாருக்கும் அந்த சக்கரவர்த்திங்கிற பட்டம் கிடைக்காது. அது கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம், ரொம்ப சபதம். ஆமா, அதனால சக்கரவர்த்திங்கிற பட்டம் கிடைச்சிருச்சு அப்படின்னு மண்டகரம் யாருக்கு? கம்பனுக்கா? உங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நீங்க எனக்கு மக மாதிரி. அதனால நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு மகன் தான் வேணும். ஆமா, மகன் தான் வேணுமா? இல்ல நீங்க எனக்கு அப்பா மாதிரி கூட நான் மக மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்லமா, நீங்க எனக்கு மக வேணும்னே. அதுதான் மகன். நம்ம எனக்கு மக தான் வேணும். மகன் என்ற உறவு வேண்டும். அதுதான் என் மக தான் வேணும்னே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசவும் நான் கிடையாது. வேண்டும். நான் கிடையாது. அது ரொம்ப அவசியம். அது எனக்கு கிடையவே கிடையாது. என்ன கிடையாது?
எனக்கு நீங்க அப்பா வாங்கி தோண்டி விடாதீங்க, அப்புறம் வாங்கி கட்டிக்குவீங்க. சரியா? நீங்க பேசுங்கம்மா. போறேன் அப்படின்னா பின்னாடியே வந்துடணும். நீங்க என்ன பேசலாம்? சரியா போச்சுன்னா பின்னேரும் சரியா வந்துடும். எப்படி போனாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுச்சு அப்புறம் பின்னாடி திருக்கா பண்ணிடும். நான் என்ன சொல்றேன்னா, யானை சத்தம் விட மாதிரி பண்ணியாங்க. எப்படி நான் முன்னாடி ஏறு ஓடுங்க வச்சுங்களா, சரியா போகணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, பின்னாடி ஏறு சரியா வந்துடும். 2 ஏறு என்ன சொன்னா ஆம்பளை தான் பிடிக்கிறேன். அது பிடிக்கிறவங்க சரியா பிடிச்சாலே எல்லாம் சரியா இருக்கு. பிடிக்கிறவங்க ஆம்பளை பொறுத்து இருக்குது. அந்த வேலின்னு அதை கூட இப்ப சிரிப்பா சந்தோஷமா சொல்றீங்க. ஆமா, ஆம்பளை கிட்ட விஷயம் இருக்குது. நீங்க மாடை கட்டிட்டு உழுது வந்து பொம்பளாங்க, உங்களால முடியுமா? நீங்க நட நட்டு பாருங்க, உங்களால முடியுமா? நாங்க பாத்துறோம்ல. என்ன விவசாயம் நாங்க பேக்கறோம், நீங்க பாக்கவே நாங்க பாத்துறோம். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம். சரி, அதுல நீங்க பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு. அப்ப நீங்க பெரிய ஆளுங்கறீங்க. அப்ப நான் இல்லன்னா நீங்க இல்ல. சக்தியிலே சிவன் இல்லையே. ஆமா, நீங்க அந்த இடத்துக்கு வரீங்க. எப்படி வேணாலும் அவரு. அப்ப பொம்பளைன்னு சொல்றாங்க. நான் தான் மேலங்கறேன், நீங்க கீழே தானே. நான் ஏதாவது சொன்னா அப்புறம் உங்களுக்கு சுருக்குன்றோம். கதை சுருக்குன்றோம். நீங்க எனக்கு மகன் ஆளுங்க. அப்புறம் நீங்க எனக்கு அப்பா மாதிரி. அதுதான் சொன்னேன். ஆமா, நான் எப்போதுமே சட்டி சருக்குன்னா சாட நமக்கு எடுத்துக்கிட்டு நான் அப்புறம் நீங்க எது வேணாலும் பேச கோவப்பட மாட்டேன். நீங்க என்ன பேசணும் பேசுங்க. என்ன இன்னைக்கு தான் கோவப்பட மாட்டேன்னு சொல்றீங்க. உண்மையாவே நான் கோவப்பட மாட்டேன். எனக்கு கோபம் வராது. நான் கோவப்பட்டு பாத்துக்கீங்களா, நான் ஒரு அப்புறாடி மாதிரி ஐயோ பகவானே பகவானே பகவானே. அதெல்லாம் இருக்கட்டா, இந்த கம்பன் வந்து கவி எழுதினார் இல்லையா? கவி பாடினார். ஆமா, எதுக்கு பாடினார்? அந்த அம்மா கொடுத்த பொண்களுக்கு, பொற்காசுகளுக்கு, பொன் முடிச்சுகளுக்கு. ஆமா, தூய தமிழ்ல பேசணுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. அத சரிவர பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். நடைமுறை தமிழ்ல பேசலாம், தவறு ஒன்றும் இல்லை. சரி, தூய தமிழ்ல தான் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. ஊருக்கு தோறும் வாசைகள் வேறு. இந்த பகுதியில எல்லாம் சொல்லகு அப்படிம்பாங்க, எங்க பகுதியில அது முறம்னு சொல்லுவாங்க. முறம் 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 சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு பாசைகள். அதே போல ஒவ்வொரு பாசைகள். இந்த பக்கம் வந்து வெஞ்சனம் அப்படிம்பாங்க. இந்த பக்கம் ஆமா, இந்த பகுதியில எங்க பகுதியில அது வந்து கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வைங்க, அது ஊர்கள் தோறும் பாசைகிட்டே இருக்கிறது. அதே போல இப்ப நீங்க கம்பன் கவி பாடுகிறார், 500 பொற்காசு கொடுக்கறதுனால அவருக்கு கூட வருவாங்க. பாடுது பாருங்க, நல்ல நடிகனுக்கு, நல்ல கவிஞனுக்கு, நல்ல பாடகனுக்கு, இவங்களுக்கு எல்லாம் வறுமை கூடவே வந்துடும். நிச்சயமாக புகழ் எப்படி வந்து பரவுகிறதோ, புகழ் எப்படி பரவுகிறதோ அதே மாதிரி வறுமையும் அவர்களை விரட்டி கொண்டே பின்னாடி வந்து பரவும். நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விஷயம். கம்பன் பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் கூட அவருக்கு வறுமை இருந்தது. சரி, அதனாலதான் அந்த அம்மா கொடுக்குற 500 பொற்காசுகளை வாங்கிட்டு கவி பாடினார். அவருக்கு ஒரு வஞ்சகத்தை பாருங்க, கையிலதான் காசு இல்லையே. ஒரு பாடலை கேட்டு ஒரு 50 ரூபாய்க்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க. அதுல பாதி பாட்டை பாடிட்டு பாதி பாட்டோட நிறுத்தினா நல்லா இருக்குமா? எவ்வளவு வஞ்சகமா இருக்கும். அது முழுமையா பாடிடாதீங்க, அவங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்படும். நமக்கு தெரியும்ல அந்த பாட்டு முழுமையா பாடிட வேண்டியதா. அதே போல கம்பன் பாடல, ஏன்னா அவருக்கு மண்டகணம். ஆமா, ஏமா உன்கிட்ட காசு இல்லைன்னா கவி படமா இருக்க அப்படின்னா அதை ஓட்டிட்டு சவத்துல எழுதி வைக்கணுமா உடனே உன்னை பற்றி புகழ்ந்து அப்படின்னு சொல்லாம கொடுத்த காசுக்கு பாடி மண்டகணம். ஆனா எவ்வளவு பெரிய மண்டகணனா இருந்தாலும் ஒரு ஏழை விவசாயியிடம் தோற்று விட்டார். என்ன காரணம் அப்படின்னா, அவரு காலையில் எழுந்து இந்த அந்திமாலை பொழுது எல்லாத்துக்குமே பாட்டு உண்டு. பிறந்ததுக்கு பாட்டு, தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கும் போது பாட்டு, இறக்கும் போது பாட்டு, கல்யாணத்துக்கு பாட்டு, நடனம் நடும்போது பாட்டு, களை எடுக்கும் போது பாட்டு, அறுப்பதற்கு பாட்டு, கும்மி பாட்டு, தாலாட்டு, பாட்டு அப்படின்னு ஒரு மனிதன் பிறந்து இறக்கும் வரை பாட்டுதான் பாடலே போயிருக்கு. அதே போல அந்த பாடல் அவன் ஏற்றம் பிடித்து இறக்கின்றான். இறக்கும் பொழுது பாட்டு அது அழுப்பு தெரியாம இருக்கணும்ல, ஏழை விவசாயி தானே அவன் வாழ்க்கிறான். இப்போ ஒரு மூங்கில் இல்ல, அது மேல பனித்துளிகள் அவர் வந்து அத பாடலா பாடியிருக்கார். சரி, எப்படி பாடியிருப்பார்? மூங்கில் இலை மீது தூங்கும் பனி நீர் அப்படின்னு ஏற்றம் பிடித்து. யார் இந்த விவசாயி? ஏலையலோ ஏலே ஏலேலோ ஐலசா ஏலையலோ ஏலே ஏலேலோ ஐலசா அப்படி சொல்லி அந்த பாட்டை பாடுறாரு. சரி, கவி சக்கரவர்த்தி கம்பன் நின்று பாடிட்டே இருக்காரு. அவர் வாய் பார்க்கறதா வேலை. ஏன் அடுத்த வரி என்ன வருங்கிறது இவர் யோசிக்கிறாரு, வர மாட்டேங்குது. அந்த வரி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார்.
சரி. சரி அவருக்கு நேரம் ஆச்சு. உடனே அதெல்லாம் அவருக்கு வச்சுட்டு அவர் வீடு கிளம்பி போயிட்டாரு. ஆனா இவருக்கு ராத்திரி கூட தூக்கம் வரல. யாருக்கு? கம்பனுக்கு. அடுத்தவர் என்ன வரணும் தெரியலையே, நம்ம இவ்வளவு பெரிய கவி சக்கரவர்த்தி பட்டம் வாங்கியிருக்கோமே, நமக்கு வந்து வரிகள் ஞாபகத்து வரலையே, நமக்கு தெரியலையே, அப்ப நம்ம இவ்வளவு நேரம் மண்டலமா இருந்தது தப்பு தானே? மண்டலம் இருக்கக்கூடாது, மண்டைக்குள்ள கணா இருக்கலாம். மண்டைக்குள்ள கணா இருந்தா அதுக்கு பேரு அறிவு, மண்டகனா இருந்தா அதுக்கு பேரு அழிவு. நீங்க கதையில சொல்றீங்களா? நீங்க சொல்றத பார்த்தா வேற மாதிரி தெரியுது. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். வாழைப்பழத்துல ஊசி தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி பேசு. என்னன்னா அறிவுக்கு வேலை கொடுக்கறாரு, முடியல. சரி ஏழை விவசாயி மறுநாள் வந்து ஏற்றம் பிடித்து இறைக்கிறார். அப்போ மூங்கில் இலை மீது தூங்கும் பனிநீரை அதை வாங்கும் கதிரோனே கதிரவன் வந்தான்னு வச்சுங்களேன், இந்த தூங்கக்கூடிய அந்த பனி துளிகள் இல்லையா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த பனி துளியில அந்த சூரியனுடைய கதிர்வீச்சுகள் அப்படியே இழுத்துக்கிட்டு அத அழகா அவர் பாடுறார். அப்பதான் அவர் மண்டகணம் குறைஞ்சிச்சான். ஒரு ஏழை விவசாயி தான் நம்மளுடைய நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டாராம். அதே போல எல்லா இடத்துலயும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்ததா அந்த அம்மா வருது. யாரு? அவை மூதாட்டி. அந்த அம்மா வந்துச்சு. அந்த கூழ வாங்கி குடிக்காம அது என்ன பண்ணிருக்கணும்? கவிய பாடிருக்கணும். அங்க கூட பாருங்க லஞ்சம் தேவைப்பட்டது, அவருக்கு 500 பொற்காசுகள் தேவைப்பட்டது, இந்த அம்மாவுக்கு கூழ் தேவைப்பட்டது. அதான் அந்த லஞ்சம் தானே. என்னுடைய கேள்வியை நல்லா புரிஞ்சுங்க. புரியுது 500 பொற்காசுகள் கொடுத்தா முழுமை பாடல் பாடி இருக்க வேண்டியது கம்பனுடைய தவறு. அவர் பாடல, கம்பன் பாடவில்லை. இந்த அம்மா கூழ் வாங்கி குடிக்காம கவியை பூர்த்தி செஞ்சிருக்கணும், அதுக்கு செய்யல. கூழ் வாங்கி குடிக்கல. இந்த அம்மா வந்து பசின்னு தான் கேட்கிற. அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது அறுத்துவதுக்கு கொடுங்க போது அந்த அம்மா கொடுத்த கூழுக்கு நன்றி கடனை நீ செஞ்ச மனசை எனக்கு திறத்துட்டேன். அது உனக்கு நான் ஏதாவது இந்த கவியை பூர்த்தி செஞ்சுட்டு போறேன். அவங்க செஞ்சதுக்கு கைக்கூலி கைமாறாக செய்யக்கூடியது. இது உதவின்னு சொல்ல முடியாது. பொதுமறை நூல் அப்படின்னா எதை சொல்லுவோம்? திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை சொல்லுவோம். உலக பொதுமறை நூல். இந்த உலக பொதுமறை நூல் அப்படின்னு சொன்னா எத்தனை குறளை கொண்ட அந்த நூல்? 1330 குறளை கொண்டது திருக்குறள். எழுதிய ஆசிரியர் திருவள்ளுவராகப்பட்டவன். சரி, எத்தனை அதிகாரம் கொண்டது? 133 அதிகாரம் கொண்டது. சரி, 133 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை குறள்? 10 குறளுக்கு ஒரு அதிகாரம். 10 குறள் பாடப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு அதிகாரம். 133 அடியில திருவள்ளுவரோட சிலையை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுடைய சிலையை செதுக்கி கன்னியாகுமரியிலே மையக்கடல், இந்த கடவுளை முக்கடல் சந்திக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரியில வச்சிருக்காங்க. எப்போதுமே நண்டை பிடிச்சவங்க கால படங்களை உடைச்சிடணும். அது யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நண்டு நம்மள வச்சிடணும். எதுல கொஞ்சம் யோசிச்சுதான் போகணும், யோசிக்க கூடாதுங்க. அதுதான் நீ சொன்னீங்களே, பசங்க தனித்திரு வழிய வள்ளலார் சொல்லுகிற பசித்திருப்பானா தனித்திருத்தானா விழுத்திரு வீணா பதவி வரும். பதவி வரும் பொழுது பணிவு வரணும். பணிவு எல்லா இடத்துலயும் வரக்கூடாது. சண்டை போடுற இடத்துல போய் பணிவு ஐயா அப்படின்னு சொன்னோம்னா அவ போட்டு தள்ளிடுவான். அவன் கைய ஓங்குறதுக்குள்ள நம்ம போட்டுறோம். அதுல ஒரு துணிவு போடுறதுல இருக்கீங்க நீங்க. அது அங்க பணியணும் அப்படின்னா வணங்கி வழியொழிக்கு மாண்டா சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணைஞ்சு வாழ் நோக்கி வாழ்வான் பள்ளியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுழைத்து கற்றறிந்த கல்வியாளர் மட்டும்தான். ஐயா அந்த சந்தேகம் வருதுங்க, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த வணங்கி வழியொழிக்கு அப்படின்னா என்னங்க? ஒரு பெரிய நூல் பெரிய அரசன் அவங்கதான் பணியணும். பணிய வேண்டிய இடத்துல பணியணும். தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கணும். 10 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா தனக்கு ஒரு பாட்டு பிரிச்சு எடுத்துறாருப்பா அப்படின்னு ஒரு பேரு. அப்ப அந்த பேரு தனக்குன்னு ஒரு இடம் வேணும். இப்ப பசித்திரு தனித்திரு விழித்திரு விழித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். மூக்கரை மட்டை மகாபலகாரணி சூர்ப நகைப்படு மூலி உதாசன் மூர்க்க குலத்து விபீஷணர் சோதரி நிர்மூலி மூர்த்த அரக்கர் ராவண நோடிய வேற்றிருடக்கமல்லாலய சீதை மோட்டர் வளைத்தொரு தோமிசை ஏகிட முதிரே போய் நீட்டி நிறுத்திய நாளவன் வேறர் மார்க்கம் எடுத்த விழால் இவன் நாயகன் மருகோனே. இது ஏன் அப்படி சொல்றேன்னா சம்பந்தமா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இது திருப்புகளை பாட பாட வாய் மணக்குதான் இல்லையே எனக்கு தெரியாது. ஆனா தமிழை சரிவர உச்சரிப்பதற்கும் பேசுவதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த திருப்புகளை பாடணும் அப்படின்னா விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். இது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம்
வராது. சித்திரமும் கை பழக்கம், செந்தமிழும் பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடைபழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க கொடை செய்யறது, ஒருத்தங்க தர்மமா செய்யறது, ஒருத்தர் எதுனாலும் அவங்க கேட்கறது அவங்க கேட்காமலே நம்ம செய்யணும். அதை செய்யும் போது பிறவி கொடை தான் வேலை செய்யலாம். நம்ம வந்து கொடுக்கணும் என்ன இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அதனால பிறவி குணம், நட்பும் தயையும் குடையும் பிறவி குணம். அதுக்கு இன்னொரு கவி பாருங்க. தாண்டாமல் ஈவது தானாண்மை, தண்டி அடுக்காத்தல் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கற்கூலி, பின் சென்று போய்த்தான் அவள் என்று ஓடி இவன் குடி எச்சம் இருமல் இருக்கேன். வேல் வந்துருச்சு இருங்க, நல்லா பேசுறீங்க. நீங்க அவை மூதாட்டியை பத்தி சொன்னீங்க. அவை மூதாட்டிக்கு மாதிரி ஒரு பொம்பளைக்கு மாதிரி வந்தாக்கடை யாருமே கிடையாது. கும்பலன்னு பேசுறீங்க, வாயை பிடிச்சிட்டு நான் கூட சொல்றேன். அவை மூதாட்டியை சொல்றேன். அவை மூதாட்டி எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு. பொம்பளைங்கிறீங்க இருந்தாலும் இருங்கம்மா. கம்பெனி பேசுறீங்க பாருங்க. கம்பெனி சபை நாகரிக அவசியம் தேவைங்க. நாவடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். வள்ளிநாயகம் இல்லாத நாட்டு எதை வேணாலும் பேசலாம், பேசக்கூடாது. அவை மூதாட்டி அந்த அம்மாக்கு மண்டக்கணவன் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒட்டக்குத்தூர்ல புலவர்கள் அவை மாநாட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய புலமை படைத்தவர்களுக்கு மண்டகணம் வரத்தாங்க தெரியும். சும்மா கிடக்கிறவங்களுக்கு எல்லாம் மண்டகணம் வருது. நீங்க சொன்னீங்க எந்த இடத்துல மண்டக்கணம் இருக்குன்னு, எந்த இடத்துல மண்டக்கணம் இருக்க கூடாது இடம் ஒரு ஏவன் இருக்கேன். அவங்களே பெரிய கம்பி கம்பனும் ஒட்டக்குத்தூர் கதை, அவங்களுக்கு கவிக்கு பெரியா இருக்குங்க. நீ எந்த அம்மா என்ன சொல்லணும், ஐயா நான் வந்திருக்கிறேன் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்க முடியா கேட்கறது. அப்படியே கேட்க முடியாது. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, உடனே காலத்தை நொந்தையின் கழிவு வழிநடைந்தேன், நான் வந்த தூரம் எழுதன்று கூடல் கறந்தனுக்கு அங்க அந்த காவேரி சூழ்நடா இருந்திருக்கு இடம் கொடா. எவ்வளவு பெரிய மட்டக்கணது அவன் பாக்குறேன். எப்படியாவது நம்ம அசிங்கப்பட்டு இங்க கூட நம்மளுக்கு இடையூறாக வந்துட்டு இருக்காளே, என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த அந்த அவையாய் ஆமா இசைன்றது பாட்டு, நாடகம் நடிப்பு தானே, நடையுடைய பாவனை. இந்த பாவனையை இப்ப என்கிட்ட கட்டுறீங்க. ஏழை நாகரிகத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்ப இப்ப எப்படியாவது நம்ம அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, நாளிலை பந்தலடி நடுவழி ஒரு காலடி, அது கூறாமல் கூறடி அது என்னடி அப்படின்னு சொல்றது யாரு? கம்பனாகப்பட்டம் சொல்லுகிறான். ஒட்டக்குத்தரை எடுத்து கொடுக்க கம்பனாகப்பட்டம் கவி பாடுகிறான். 8.25 லட்சமே யமனேரும் பரியே சரி கூரையிலா வீடே குணராமன் தூதுவனே தூதுவனே. ஏய் யாரடா சொன்ன? யார் சொல்றீங்க? நீ யாரடா சொன்ன? இல்ல நீங்க யார சொல்றீங்க? யாரடா சொன்ன? நீ எல்லாம் ஒரு ஆளு, எனக்கு எதிரா வர்ற. நான் கவி பாடுறேன், நீ கவி பாடுற. நான் கவி பேசுறேன், நீ கவி பேசுற. நீ எல்லாம் ஒரு ஆளு ஒரண்டி. அந்த அம்மா அப்படிதான் சொன்னாங்க. யாரா சொன்னாரு? ஆரா கீரைடா அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க அந்த அம்மா. அப்படியா? 8.5 லட்சம் இவ்வளவு பெரிய மட்டி பொறிவை வாங்கவே முட்டை கூரை இல்லாமலே குணராமன் தூதுவனை யாரையில சொன்னீங்கடா? ஆரா கீரைடா. அவர் ஒரு அடி தான் போட்டாரு. 4 இலை பந்தலடி ஒரு காலடி, அது என்னடி நீ சொல்லடி அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுச்சு. 8.25 லட்சமே அவலட்சணமே. அவலட்சணமே நீங்க வந்து ஏன் அவலட்சணமே அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன? நீங்க என்னைய சொல்ற மாதிரி பாத்திரம் என்ன நினைப்பாங்க? ஐயா நீங்க வேற, நீங்க ஏன் தப்படுத்துறீங்க? பாஸ்கெட் தெரியுமா உங்களுக்கு? உனக்கு தெரியுமா? இப்படி தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? பாஸ்கெட் தெரியுமா? ஆஹா அடடா 8.25 லட்சமே அவலட்சணமே. அப்புறம் என்ன சொன்னாங்க? எமனேரும் பரியே எரும மாடு. யார கேக்குறீங்க? அந்த அம்மா சொன்ன கவியில உள்ள அர்த்தம். ஏ எரும மாடு பேசுங்க கனகரே கருப்பசாமி மாதிரி கொஞ்சம் நீங்க கண்ணங்கரையிருந்து கருப்பு சாமி மாதிரி இருக்கேன். உங்களை சொல்லல, நீங்க சொல்லல. கருவறையில இருக்கக்கூடிய இறைவனாகப்பட்டவன் எந்த நேரத்துல இருக்கிறான்? அப்ப அவனை மட்டும் கையெழுத்து கும்புறீங்க, விழுந்து விழுந்து கும்புறீங்க. ஐயா எனக்கு அது ஒரு விஷயம். அவரு கருவறையில இருக்கக்கூடிய கற்சிலைய நாங்க கருப்பா மாத்தி கொண்டு அங்க வச்சிருக்கோம். நீங்க மாத்தல, நாங்க தான் மாத்தி கொண்டு வச்சிருக்கோம். மாத்தீங்க நீங்க அத முதல்ல நீங்க புரிஞ்சு அடிச்சீங்களா? அப்ப சொன்னீங்க என்ன எரும மாடா? இப்ப எரும மாடு கருப்பா தான். எமனேரும் பரியே குணராம தூதுவனே குரங்க. ஏ குரங்க நீ குரங்க மாதிரி ஆளு அப்படியே பாரு. மாமா மட்டில் பெரியவை வாகனமே முட்டையில் கூரையில வீடு குடிச்சுவனை சுட்டுச்சுவனே குட்டிச்சவரே குணராம தூதுவனே குரங்கே. யாரையா சொன்ன இடம் இது ஆரக்கிறேன்னா அந்த அம்மா விளக்கத்தை சொல்லிச்சு. இப்ப உங்களை சொல்ல மாட்டேங்க. இல்ல நீங்க ஆக வள்ளிநாயகம் நீங்க எவ்வளவு அழகாக எவ்வளவு தெளிவாக எனக்கு எதிர் பண்ணணுமோ அவ்வளவு கொடுத்து முடிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி கூட நான் பேச மாட்டேன், நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு நீங்க மகத மாதிரி மகதா வேணும். 9
9 எப்ப சொன்னீங்க? எதை சொன்னீங்க? 9 கிரகங்கள், 9 நவதானியங்கள், 9 நவரத்னங்கள், 9 கிரகங்கள் இப்ப நிறைய இருக்குது. 9க்கு நிறைய சிறப்பு இருக்கு. நீங்களே கருப்பா வந்துச்சு. யானையும் கருப்பு தான், எருமையும் கருப்பு தான். எருமாடும் ஒருத்தருக்கு வாகனம் வந்தது, யானையும் ஒருத்தருக்கு வாகனம் வந்தது. ஆனா இது ஒரே ஒரு கதை வந்து அம்மா நான் முடிச்சுக்கிறேன். ஒரு அரசனாகப்பட்டவனும் யானை மீது அமர்ந்து ஊர்வலம் செல்கிறான். ஒரு தடாகத்தில் குளிச்சு கொண்டு ஒரு 14 வயசு 20 வயசு உங்களை மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பேசலே பிடிக்காது. நான் கதையை சொல்றாங்க, உங்களை சொல்றேன். சட்டி சட்டின சடக்கு எனக்கு நீங்க ஏன் பேசிக்கிறீங்க? சரி, அழகு வாய்ந்த பெண்மகள் தடாகத்தில் குளித்து கொண்டிருக்கிறார். அவ கேட்கிறார் அரசனை பார்த்து, கருங்கடல் வேலியை கடத்தர போகிறவரே, நெருப்பை அவிப்பவரை இருப்பவரை தருவாயா? நெருப்பை அவிப்பவரை இருப்பவரை தருவதென்றால் இரணியரை கொன்றவரை கொன்று விட்டு வா. அவ என்ன கேட்கிறா? யானை மீது அமர்ந்து போகிறவரே, நெருப்பை அவிப்பவரை இருப்பவரை தருவதென்றால் தண்ணிக்கு மேல் இருப்பது தாமரை வளர்கள், அது ஆழப்பகுதிகளுக்கு பரிசு கேட்கிறேன். அதுக்கு வேணும் கேட்கிறேன், நான் நெருப்பை அவிப்பவரை இருப்பவரை தருவதென்றால் உன் கூட இருவரையும் தருவாயா? கூட பிறந்த இருக்க 2 கேக்குறாரு. அந்த அம்மா கொடுத்திருக்கலாம். அப்படிவாங்க, நல்லா பேசுங்க. கொடுத்திருக்கலாம். வஞ்சகம், வஞ்சகம், எவ்வளவு பெரிய வஞ்சகம். அவன் மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கு. அப்பதான் சொன்னேன், என் கூட இருவரையும் தருவதென்றால் இரணியனை கொன்ற விட்டுவா. எவ்வளவு பெரிய புத்திசாலி மகாவிஷ்ணுவாகப்பட்டவன் நரசிம்ம அவதாரம் எடுத்துக் கொள்றான். மனித உடலும் தலையும் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் உள்ளேயே எல்லாமே வெளியும் பகலும் இல்லாமல் நம்ம வீட்டுடைய நிலப்படியில வைத்து வண்டியில வைத்து இது கூறுகளாக பிளந்து கொள்கிறான். அது போல உங்களுடைய கதை இருக்குது. நீங்க நல்லா பேசுறீங்க. வாழைப்பட்ட ஊசி எல்லாம் ஏத்துறீங்க. நேரத்தை வெட்டிட்டு வாழ்ந்தா நம்ம நாகரிகமா சொல்லுச்சு. ஆமா, இவரே நம்ம கூட இருக்கிறது எல்லாருக்கும் இணைஞ்சாரு. ஏன்னா கூட இருக்கிறது. அதனால பெயர் என்ன கேட்டேன்? உங்களுடைய பெயரு வள்ளி. இந்த இடத்துல என்ன வேலை செய்யறீங்க? வேலை எல்லாம் ஒண்ணும் செய்யல. சரி, காவல் தான் பாத்துட்டு. ஓ, அது வேலை இல்லையா? காவல் என்ன காவல் பாக்குறீங்க? என்ன வரை? கருந்தனியா இருக்கு, செந்தனியா இருக்கு. கருந்தனி வந்து எங்களுக்கு. சரி, செந்தனி முருகன். யார் கருந்தனி காவல் வைத்துக் கொண்டு செந்தனி முருகன் வளைக்கிறீங்க? கருந்தனி வந்து புளிச்ச தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கு, அதனால நாங்க சாப்பிடுறோம். சரி, செந்தனி வந்து புளிச்ச தன்மை கொஞ்சம் அதிகம், அதனால எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதையும் நீங்க சாப்பிடுறீங்க. எவ்வளவு பெரிய கொடுமையா! அப்ப காடி காடி சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப தெய்வத்துக்கு ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, தெய்வமா சாப்பிடுது எல்லாம் நாம் சின்ன நம்ம தானங்க சாப்பிடுறோம். அப்ப செந்துளி தன்மை குளிச்சு தர முடியாது. அப்ப வெப்பத்தை தணிக்க முடியாது. வெப்பத்துக்கு மறுபடியும் சூடு. அப்ப சூட்டை தணிக்கிறீங்க நீங்க. ஆமா, அவர் சூடு பிடிச்சு கிடக்குறாரு, நம்ம இதுக்கு சூட்ட அப்படி என்ன நாரதர் பேசுறீங்க நீங்க? மக மாதிரி இதோட குறைச்சல் இருக்காது. காவல் காவலுக்கு எப்படி கீழே பாக்குறீங்களா? பறவைக்கு பாக்குறீங்க. பறவை மீது பறவை மீது நின்று பறவைகளை இருக்கு. நீங்க மேல பாக்குறீங்க, கீழே பாக்குறது அண்ணன் தோழி இல்ல. ஐயா வச்சே என்ன அம்மா கீழே அவங்க அண்ணன் பாக்குறாங்க, நம்ம மேல பாக்குறாங்க. காவல் தவறான இடத்துல பேச காவல் தான் சொல்றேன். நீங்க மேல இருந்து பாக்குறீங்க, கீழ இருந்து அண்ணன் பாக்குறாரு. நீங்க மேல பாக்கும்போது கீழே தான் போயிடுச்சுனா நம்ம நீங்க சரி பரலத்துக்கு இருந்த வீட்டுக்கு ஏரியா வீட்டுக்கு பருவந்த மங்கைகளுக்கு பருவங்கள் எத்தனை தாங்கள் அடைந்திருப்பது பருவத்துடைய வயதுகளுக்கு 13 ல இருந்து 14 13 மாதங்கள் நிறைந்து 17 இடைப்பட்ட மாசம் எத்தனை? 6 மாசம். பார்த்த தெரியல கர்ப்பமா இருக்கே அழகு. என்னங்க நாரதரே பேசுறீங்க நீங்க? வில்லங்கமா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏதாவது எடுத்துட்டா அப்புறம் வாழை ஊசி எடுக்கிற மாதிரி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு மக மாதிரி என்ன? நீங்க எனக்கு அப்பா மாதிரி. அதான் வேணும் வாய்க்க முடியும். மகதான் வேணும். என்ன பண்ணா போச்சுருங்க. அதனால இந்த அழகுக்கு அறிவுக்கற்ற திறமைக்கற்ற திறத்துக்கற்ற அழகிய மாப்பிள்ளைய நாளைக்கு பார்த்து நாயோட ஆசை எதோடையோ சொல்லுவாங்க. சக்தி வேலை நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சுத்தி வரும் பகிர்ந்தும் தொழுதையெல்லாம் உணரற்றும். சக்தி வேலை நெற்றியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சொல்லுது மற்றது ஆதிரத்தை நாதோறும் அயராமல் கூறி வந்தாய். வேறதற்கும் பயம் வேண்டாம், வீரர்களாய் வாழ்ந்திடலாம். வேறதற்கு பயம் வேண்டாம், வீரர்களாய் வாழ்ந்திடலாம். நாதத்தின் முற்பொருளாய் தமிழெங்கில் வீற்றிருப்பார். நாதத்தின் முற்பொருளாய்
ஆகவே இதை போன்ற பெரிய சரி பேடி அப்போது பெருந்தவை மறுக்கவள் சமந்தவை எண்ணி சொல்லுறதை கேளம்பா சொன்னாரே கம்பா உனக்காக நான் சொன்னேன் மனக்கவலை மாணிக்கீர்கள் சொல்லும் எவற்றை கேளமா கேட்க மாட்டேன். என்னம்மா குடி கொடு பாருங்கள் கொதிரதிலும் உண்டோ குடி போடும் போடுது கூட்டி கொடுப்பார் என்ற கொதிரதிலும் இல்லை குடி போடும் போடுது வெற்றி சிவட்டி முட்டி காட்டி வரும் மூடிக்க கொள்ளும் எவற்றை கேளமா ஏன் அழகு இல்லையா அறிவு இல்லையா இடம் இல்லையா திறமை இல்லையா என்ன குறைய கண்டிக்கிறீங்க முடியா இருக்குது என்ன குறை அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஏற்கனவே யார் திருமணமானது யாரு கேட்டா தேவயானி அவருடைய சக்தி என்ன சக்தி கிரியாசக்தி கிரி என்பது அவருடைய சக்தி இச்சை இச்சை என்பது ஆசையிலே போலே நாமெல்லாம் அவன் மேலே அந்த மேலே என்கிற வார்த்தையை பேசாதீங்க சும்மா யார் பண்ணிருக்கீங்க ஆக குறைச்சு கொடுத்த யாருங்க உங்களை விட்டு விட்டு ஊர்ல வேற முன்மத்தனை எடேஷன் போடுறாங்க அதே அறிவிழாக்கு அறுவை கூட்டி பொன்முறை கூட்டி செல்வந்தாவுக்கு செல்வத்தை கூட்டி இந்த இரவு தங்கள் முருகனுக்கு கூட்டி சூரிய வஸ்தவன் தாங்களுக்கு முருகனுக்கு மனமர்த்திக்க விட்டால் நான் நாதலை அழிந்து பெறும் முடிச்சுகளை இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் வைத்தியநாதன் வந்து எல்லாரும் இப்படி வளருவாங்க அவர் மட்டும் இப்படி வளரு இப்படித்தான் இருக்கணும் ஒரு காலகட்டம் இருக்கு உங்களுக்கு கேட்டு கொடுங்க என்ன வேணும் யாருக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது சாயங்காலம் வரும்போது பார்த்தேன் எதிர்பார்த்தேன் நீங்க தேசம் இங்கேருந்து வந்து புதுக்கோட்டைக்கு வாங்க நம்ம அண்ணாச்சலுக்கு முன்னாடி பின்னாடியே கோச்சுக்கு ஏற்றாம மருத்துவமனை அரசால் உருவாக்கப்பட்ட மருத்துவமனை இருக்குது நான் பார்த்த வரிசையா ஒரு 7 கும்பலாக படுத்துச்சு கிட்ட போய் தூக்கி பார்த்தேன் அம்புட்டு 65 வயசு 20 வயசு கிழவிகளா தான் இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு தேடி பார்த்து படிக்கலாம் நாராயணா முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா அருள் செய்ய வேண்டும் இப்பெருமானே 12 ஆண்டுகள் சரவண பொழியிலே தவமிருந்து இப்பிறவி எடுத்திருக்கிறேன் அடைந்தால் உங்களைத்தான் அடைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன் அதிசீக்கிரம் என்னங்க என்னங்க நீங்க கடைசி எப்படி கேட்டுட்டீங்க இதுக்கு விளக்கம்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் ஏன்னா நேரம் ரொம்ப ஆயிடுச்சு அதனால இன்னொரு நாளைக்கு சொல்றேன் அரோகரா வெற்றி வீர முருகனுக்கு அரோகரா வீர வீர முருகனுக்கு அரோகரா